எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். காயங்கள், புண், அறுவை சிகிச்சை நடந்த பின் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து மீண்டு வரத்துக்கு, வேகமாக நீங்கள் குணமாகறதுக்கு மருந்துகள் மட்டும் இல்லை, நல்ல உணவுகளும் முக்கியம். அதனால் நீங்கள் காயங்கள், புண்ணு இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து மீண்டு வரும்போது உங்கள் சிகிச்சையில் உணவு முறைக்கும் சரியான கவனத்தை கொடுக்கணும். என்னென்ன உணவுகள் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு, காயங்கள்லேருந்து மீண்டு வர முட்டை உதவுமா? பொதுவாக அறுவை சிகிச்சையெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா, அந்த அறுவை சிகிச்சை முடிஞ்ச பின்னாடி நம்ம உடம்புக்கு அதிகமான புரத சத்து தேவைப்படும். பொதுவாக நார்மல் டைம்லேயே நம்ம உடம்புக்கு ஒருத்தர் 68 கிலோகிராம் இருக்கிறாருன்னா, ஒரு கிலோவுக்கு 1 கிராம் அப்படிங்கிற வகையில் 68 கிராம் புரதம் நம்ம உடலுக்கு தேவை அப்படின்னு சொல்லுவோம் நார்மலாகவே. அப்போ அடிபட்டு குணமாகி வரும்போது நம்மளுக்கு இன்னமும் அதிகமான புரதம் தேவை. அதனால் அப்போ 68 கிலோவுக்கு 68 கிராம் இல்லை, 68 கிலோவுக்கு 136 கிராம், 136 கிராம் வரை புரதங்கள் 2 மடங்கு எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அதனால புரதம் நிறைந்த முட்டை குணமாகறதுக்கு ரொம்ப தேவைப்படும். சீக்கிரம் குணமாகறதுக்கு ரொம்ப தேவை. மேலும் முட்டையில புரதம் மட்டும் இல்ல, வைட்டமின் ஏ, பி, இரும்பு சத்து, துத்தநாகம், செலினியம் சத்துலாம் அதிகம். இது நம்ம உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும், புண்களையும் வேகமா ஆற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. நார்மலா ஒரு நாளைக்கு ஒரு முட்டை, வேக வைத்த முட்டை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது எல்லாருமே பின்பற்ற வேண்டிய விஷயம். நான் முன்னாடியே என்னோட முட்டை வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி காலங்களில் ஒரு நாளைக்கு 2 வேக வைக்கப்பட்ட முட்டை, பாயில்டு எக் எடுத்துக்கிறது நல்லது. ரெண்டாவது விஷயம், கொட்டைகள் மற்றும் விதைகள். இது நம்மளுக்கு நன்மை தருமா? பாதாம் பருப்பு, அக்ரூட் பருப்புகள், சூரியகாந்தி விதைகள், சணல் விதைகள் போன்றவை நம்ம உடலுக்கு எரிபொருளை தரக்கூடிய சக்தி வாய்ந்த உணவுகள். இது தாவர அடிப்படையிலான புரதம், ஆரோக்கியமான கொழுப்புகள், வைட்டமின்களும் தாதுக்களும் கொண்டவை. துத்தநாகம், வைட்டமின் இ, மாங்கனீசு மற்றும் மெக்னீசியம் சத்துக்களும் இதுல இருக்கு. இந்த வைட்டமின் இ நம்ம உடம்புல ஆக்சிஜனேற்றியா செயல்படுது, நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப முக்கியமானது. அப்புறம் எல்லா பச்சை காய்கறிகள், ஈவன் கேரட்டு, பீட்ரூட்டு, காலிஃப்ளவர், எல்லா பருப்பு, சுண்டல் வகைகள், இது எல்லாமே ஆரோக்கியமான புரதங்களும் உள்ள இருக்கு. கூடவே காளான்கள் கொடுக்கலாம். இனிப்பு உருளைக்கிழங்கு இந்த நேரத்தில் சேர்த்துக்கிறதுங்கிறது ஹெக்ஸோகைனேஸ் மற்றும் சிட்ரேட் சிந்தேஸ் போன்ற நொதிகளை நம்ம உடலுக்கு வழங்குது. இந்த இனிப்பு உருளைக்கிழங்கு போதுமான அளவு கார்போஹைட்ரேட், மாவுச்சத்தும் இந்த நேரத்தில் சேர்த்துக்கிறது முக்கியம். இனிப்பு தான் தவிர்க்கணுமே தவிர மாவுச்சத்து ரொம்ப தேவை. எனர்ஜி, ஆற்றல் தேவை நம்ம உடம்புக்கு. நம்ம உடம்பு பாசிட்டிவ் மெட்டபாலிசம்ல இருக்கணும், நெகட்டிவ் மெட்டபாலிசம்ல இருக்கக்கூடாது. இது எடை குறைப்பு முயற்சி செய்யறது, இந்த மாதிரி பல சர்க்கஸ் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதையெல்லாம் அந்த நேரத்துல ஸ்டாப் பண்ணிடணும், டோட்டலா நிறுத்திடணும். ஏன்னா உடல்ல growth நடக்குது, வளர்ச்சி நடக்குது. அப்போ அந்த நேரத்துல நம்மளுக்கு தேவையான ஆற்றல் கொஞ்சம் அதிகமா இருந்தா தான் புதிய செல்கள் உற்பத்தி, வளர்ச்சி அப்படிங்கிறதுலாம் நல்லபடியா நடக்கும். நாம இந்த நேரத்துல உடம்ப காய போட்டோம், வயிற்ற காய போட்டோம் அப்படின்னா அது புண்கள் ஆற்றக்கூடிய தன்மையும் குறைஞ்சு போகுது. கூடவே நெகட்டிவ் நைட்ரஜன் பேலன்ஸ் ஆகுது. இது மிகப்பெரிய டேஞ்சர். அதனால ஈவன் இட்லி, தோசை, சாதம், சாம்பார் இதெல்லாம் ரெகுலரான ஒரு உணவு பழக்க வழக்கம் தானே. முன்னாடி குறைச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த நேரத்துல சேர்த்துக்கோங்க. இந்த நேரத்துல குறிப்பா கீரைகள் அதிகமா சேர்த்துக்கோங்க. கீரைகள்ல மேங்கனீசு, ஃபோலேட் சத்துக்கள் அதிகம், வைட்டமின்கள் இருக்கு. அலர்ச்சி, இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய, எதிர்க்கக்கூடிய பாலிஃபீனால், ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அதிகமா இருக்கும். இந்த இலை காய்கறிகள்ல செறிவூட்டப்பட்ட ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள், குர்சிட்டின், பாலிஃபினால்கள், டிஎன்எஃப் ஆல்பா போன்றவை அலர்ச்சி புரதங்களின் வளர்ச்சியை அடக்கும். சரி, ரொம்ப நாள் அறிவியல் குழு போகல. காயங்கள் ஆற கீரைகள் அவசியம். இந்த திராட்சை பழங்கள், பெர்ரி பழங்கள், ப்ளூபெர்ரி, இந்த மாதிரி பழங்கள், ஆப்பிள், அன்னாசி, கொய்யா போன்ற பழங்களும் இதெல்லாம் நம்ம உடம்புல கொலாஜன் உற்பத்தியை தூண்டுவதால் காயங்கள் விரைவாக குணமாக உதவி செய்யும். அடுத்தது இறைச்சிகள். உறுப்பு இறைச்சிகள் காயத்தை குணமாக்க உதவுமா? உறுப்பு இறைச்சிகள் நல்லா வேக வைக்கப்பட்டு நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிறது காயத்தை ஆற வைக்க உதவி செய்யும். இதுலயுமே வைட்டமின் ஏ, பி, இரும்பு சத்து, துத்தநாகம், தாமிரம் உள்ளிட்ட பல நோய் எதிர்ப்பு சக்தி ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. மேலும் இந்த அசைவ உணவுகள் திசு மற்றும் கொலாஜன் உற்பத்திக்கு தேவைப்படுது. தோல் ஆரோக்கியம் மற்றும் காயம் குணமாவதற்கு இது ரொம்ப முக்கியம். அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி கண்டிப்பா அசைவம் சாப்பிட்றவரா இருந்தா இறைச்சியை உட்கொள்றது ரொம்ப நல்லது. கடல் உணவுகள் காயத்தை ஆற்றுமா? அதுவும் நல்லது. மீன்கள், சிப்பிகள், மட்டிகள் இதெல்லாம் நல்லது. இதுல வைட்டமின் பி, செலினியம், துத்தநாகம், இரும்பு போன்ற விஷயங்கள் இல்லாம ஒமேகா 3 கொழுப்புகள் இருக்கு. ஒமேகா 3 நல்லது, ஒமேகா 6 கெட்டது. ஒமேகா 3 காயம் குணப்படுத்துவதை ஊக்குவிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ஆக எந்த காயமா இருந்தாலும் சரி, எலும்பு முறிவா இருந்தாலும் சரி,
குணமாகறதுக்கு இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு முக்கியமான மருத்துவ தகவலோட நாளைக்கு மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.